ஏலக்காவும் முந்திரியும் போட்டுக்கலாம். பச்சை மிளகா எடுத்து வச்சுக்கீங்க. யாருவா ஹாப்பி ஆனிவர்சரி. அச்சா ஹாப்பி ஆனிவர்சரி. சரி நீ சொல்றத நான் தானே சொல்ல மாட்டேங்கிறேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் ஜேடி அண்ட் திவ்யா vlogs. டுடே இன்னைக்கு வீடியோல என்ன பண்ண போறோம்னு பாத்தீங்கன்னா சமைக்க போறோம். ஆமாங்க, நம்ம வீடியோஸ்ல பாத்தீங்கன்னா குக்கிங் வீடியோஸ் பாத்தீங்கன்னா இதுதான். அண்ட் ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா இருக்கு. அண்ட் நம்ம கொஞ்சம் டயர்டா இருக்கறனால ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு டீ போட்டு குடிச்சிட்டு அண்ட் நெக்ஸ்ட் ஒரு ஸ்வீட் செய்ய போறோம். ஸ்டார்டிங்கிறதுனால ஸ்வீட் சமைச்சு சாப்பிட்டு அடுத்து பாத்தீங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட் செய்ய ஆரம்பிச்சிடலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் என்ன செய்ய போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கேசரி தாங்க செய்ய போறோம். அண்ட் என்னை விட கேசரி வந்து சூப்பரா ஜேடி செய்வாரு, அதனால அவரே ஜேடியை செய்ய சொல்லலாம் அப்படின்ட்டு விட்டாச்சு. அண்ட் வாங்க கேசரி எப்படி செய்யலாம்னு பாக்கலாம். பாத்திரம் வச்சுட்டோம். ஏலக்காவும் முந்திரியும் போட்டுக்கலாம். சரி, முந்திரியும் திராட்சையும். கேசரி பவுடர் ஊற்றிக்கிறோம். ரவுடி எல்லோ கலர் கேட்டதுனால கொஞ்சமாக ஏலக்காய் அடிச்சு எடுத்துருக்கோம். ஓகே ரவுடி, கொதிச்சிருச்சு. கேசரி நல்லா இதாயிருச்சு. இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு இதை இறக்கி வச்சிருவோம். கொஞ்ச நேரம் அப்படியே இந்த சூடு ஆறிச்சுன்னா நம்ம சாப்பிட்டு டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கேசரி செஞ்சு முடிச்சிட்டோம். அது ஆறிட்டோம். அதுக்குள்ள நம்ம பிரேக்ஃபாஸ்ட் பார்த்தீங்கன்னா வெண்பொங்கல் பண்ணிடலாம். வாங்க, உங்களுக்கு ஈஸியான வெண்பொங்கல் எப்படி பண்றதுன்னு பார்ப்போம். ஓகே கேஸ், நம்ம வெண்பொங்கல் செய்யறதுக்கு என்னென்ன எடுத்துருக்கோம்னு பார்த்தீங்கன்னா பச்சரிசி ஊற வச்சு எடுத்துக்கிட்டோம். நாங்கள் எங்கள் டம்ளரில் ஒரு 1.5 டம்ளர் எடுத்துருக்கோம். அடுத்தது பாசிப்பருப்பு தானே, இது பேர் பாசிப்பருப்பு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஜீரகம், மிளகு, இஞ்சி, அதுக்கப்புறம் கடைசியாக தாளிப்புக்கு கருவேப்பிலை அண்டு முந்திரி. அப்புறம் தண்ணி எப்பயுமே நீங்கள் 2 டம்ளர் அரிசினா 4 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கணும். 6 டம்ளர் தண்ணி ஊற்றிக்குங்க. தண்ணி எக்ஸ்ட்ரா இருந்தால் தான் கொலை நல்லா வேகும். பாசிப்பருப்பு கொஞ்சம் சேர்த்து தான் போடுறேன். நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்? சீரகம் போதும். சீரகம் ஓகே. வெண்பொங்கல் ஜீரகம் ஹைலைட். ஆமாம், மிளகு போட்டேன். நெக்ஸ்ட்டு இஞ்சியும் ரொம்ப மஸ்ட்டுங்க. அட பச்சை மிளகா எடுத்து வைக்கலையே. பச்சை மிளகா போட்டுக்கலாம். இஞ்சி எண்ணெய் சேர்த்திக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நல்லா விசில் வந்துருச்சு. கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். வாவ், சூப்பராக வந்துருக்கு ரோடி, எதிர்பார்த்த மாதிரியே. குழந்துச்சா? சூப்பர். வாவ், இதை மட்டும் இப்போ தாளிப்பு போட்டோம்னா வச்சுக்கோங்க. தாளிப்பு கொஞ்சமாக ஜீரகம், மிளகு, அப்புறம் முந்திரி, அப்புறம் பெருங்காயம், கருவேப்பிலை. பக்கத்தில் சாம்பார் வேறு கொதிச்சுட்டு இருக்கு. சூப் பண்ணிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், எல்லாமே ஜேடி வந்து சூப்பரா சமைச்சிருக்கிறாரு. அதை விட பிரசன்டேஷன் செம்மையா பண்ணியிருக்கிறாரு. நான் சாப்பிடணும் ரொம்ப ஆர்வமா இருக்கு. பட் டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்த்து. கலர்லாம் பக்காவா வந்துச்சு, பட் டேஸ்ட் தான் எப்படி தெரியல. ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்வீட்ல இருந்து கேசரில இருந்து ஆரம்பிப்போம். ஆரம்பிங்க சார். வா, செம்ம டேஸ்டா இருக்கு ஜேடி. இது தெரியுதா? கரெக்டா போட்டுருக்கீங்க சுகர்லாம். வா, வேற லெவல். ஓகே ஃப்ரெண்ட், நம்ம சாம்பார் ஊற்றி சாப்பிட்டு பார்ப்போம். அல்டிமேட். காருவா வாங்க. வீவோ விவின் மச்சி, ஹாப்பி ஆனிவர்சரி. தேங்க்யூ மச்சி, ஹாப்பி ஆனிவர்சரி மச்சி. காருமா, ஆனிவர்சரி ஸ்பெஷல். எனக்கு கேசரி தான் ரொம்ப பிடிச்சிருந்தது வெண்பொங்கலோட. செம்மையா இருக்கு. இன்னைக்கு அந்த பச்சை கற்பூரம் எல்லாம் போட்டு வாங்கிட்டு வரல. இதுல யார் கொடுத்து வச்சிருக்கணும்? சொல்லுங்க. இவர் சொல்றாரா நான் தானே சொல்ல மாட்டேங்கிறேன். ஆஹா